தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமுதாரம் கலியுதயம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு தலைப்பு இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு, இது ஒன்றும் மோசமான கணா இல்லையே, இது ஒன்றும் மோசமான கணா இல்லையே. ஸ்ரீ ரவி வெங்கட்ராமன் அவருடைய ஒரு அனுபவத்தை இப்போ பார்க்குறோம். இந்த சேனல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தரமே பாருங்கள். நம்ம ஏற்கனவே எபிசோடு 95 இவரை பற்றி அது எப்போ அப்லோட் ஆச்சுன்னா 24 நவம்பர் 2020 அப்லோட் ஆன ஒரு வீடியோ. அது எபிசோட் 95. அது நான் பார்த்த வரைக்கும் 12,681 பேர் பார்த்துருக்கா. இப்போ எப்படி பார்க்குறா, பக்தர்கள் எப்படி இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 250-300 பேர் கூட இப்போ பார்க்குறது கிடையாது. ஆனால் நான் அப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். பெரியவா என்ன அனுகிரகம் பண்ணுறாலோ அதே தான் நடக்கிறது. நிறைய பேர் பார்க்கணும். இவர் ரவி வெங்கட்ராமன் சிவில் இன்ஜினியர். அவர் பாஸ் அவுட் ஆனவுடனே மெட்ராஸில் தான் வேலையில் இருந்தார். அவருக்கு அப்புறம் ஒரு வேலை ஒன்று புதுசாக கிடச்சிது. ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸ், மத்திய பிரதேஷ். அதில் கோலி வில்லேஜ், கோலி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரியில் அவருக்கு கிடச்சிது. இவருக்கு ஒரு தனி ரூம் கொடுத்துருந்தா தங்குறதுக்கு அகாமடேஷன். தனியாக அவர் தங்கிட்டு அவரே சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படிலாம் இருந்தாராம். இவர் 8 ஜனவரி 1994 அன்றைக்கி அவர் நார்மலாக வீக்கெண்டில் டிவியில் மூவிஸ் வரும். வேறு ஏதாவது அப்போ தூர்தர்ஷன் மட்டும்தான் வருமா. அதை என்ன போடுறானோ அதுதான். அதில் ஏதாவது பெங்காலி மூவி போடுவான், ஹிந்தி போடுவான், மராட்டி, மாறி 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 வரும். நேஷ்னல் லாங்குவேஜஸ் தானே ஏதாவது வரும். அதை பார்ப்பாராம். ஸோ அவர் அந்த அன்றைக்கி ஈவினிங் டிவியை சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்காரு. அப்போ தூர்தர்ஷன் சேனலில் உடாலி அப்படின்னு ஒரு ராஜஸ்தானி ஒரு மூவி போயிருந்தது. ஆனால் அந்த மூவியை அவர் பார்த்தாருன்னா அவர் அப்படியே படுத்துட்டே இப்போ ராத்திரி ஆகிடுத்தப்போ சாப்பிட்டுட்டு தான் பார்த்துட்டுருக்கார். அப்போ ஒரே அழுக சீனாக வருது. பார்த்தா ஏதாவது கொஞ்சம் மாறுமான்னு பார்த்தா திருப்பி அதே தான் வருது. இவருக்கு பிடிக்கல. சரின்னு சொல்லிட்டு அணைச்சி விட்டுட்டார், டிவி வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறம் அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கிட்டார். தூங்கினோடனே அடுத்த நாள் கார்த்தால 4 மணிக்கு ஒரு கனா வந்தது. பெரியவா தான் 8 ஜனவரி 1994 சித்தி ஆகிட்டார். அதனால் அவர் ரவி வெங்கட்ராமனை விடலை. கார்த்தால் 4 மணிக்கு திருப்பி ஒரு கனா வந்தது. அதில் மகாபிரிவா உட்காந்துட்டுருக்கா ஒரு சேரில். புது பிரிவா ஒரு பக்கம், பாலப்பிரிவா ஒரு பக்கம். அவள் இருந்துட்டு சாமரம் போட்டுருக்கா. அந்த மயில் கோவிலையே அதான் இருக்கணும். சாமரம் போட்டுட்டே இருக்கா. மகாபெரிவா சித்தி ஆகிட்டார் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு மாதிரி, அப்படி என்ன இப்படி பண்ணுறாளே அதிசயமாக இருக்கே. பெரியவா அப்படியே கண்ண மூடின்னு இருக்கா மாதிரி இருக்குது. இவ 2 பேரும் இது பண்ணுறா, சேரில் உட்காந்துட்டுருக்கா. இதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இப்படி இருக்கே அப்படின்னு இவருக்கு தோணினவுடனே கராப்பு எடுத்து இவர் புரிஞ்சுட்டார். மகாபெரிவா சித்தி ஆகிட்டா மாதிரி தோன்றுறது. இது என்ன இப்படி இருக்கே, இது எப்படி விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. ரேடியோ ஆன் பண்ணால் தான் தெரியும். சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. ஆனால் இவருக்கு பிடிக்கல. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த கனாவை பார்த்தோன்னே மகாபிரிவா இல்லை அப்படின்னு இருந்தால் அது நல்ல கணா இல்லை அப்படின்னு இவர் நினச்சுட்டார். மகாபிரிவா எப்பயுமே இப்போ கூட இருக்கார். இருந்தாலுமே அந்த நேரத்தில் அவர் அப்படி நினச்சிருக்கார். இது ஒரு கெட்ட கனாவாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு கனா வந்ததுன்னா அம்மா சொல்லியிருக்கா, அவரோட அம்மா
இதை போய் பசு காதில் போய் சொல்லிவிடு கார்த்தால போயிட்டு. ராத்திரி கனவுனா கார்த்தால விடிகார்த்தால இப்படி தானே ராத்திரிலேருந்து எப்போயாவது கனவு வரும். எந்த நேரம் தூங்கியிருந்தா அப்புறம் அது முடியாது. ராத்திரியில் தூங்குறவாளுக்கு தான் அது. கார்த்தால போய் பசு காதில் அதை கனாவை சொல்லிட்டா அதுக்கான இது போயிடும். அதில் ஏதாவது இது பிரச்சனை இருக்குன்னா அது போயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இதுவாக இருக்கலாம், மனசு வந்து எதுவும் கலங்காமல் இருக்கலாம் அப்படின்னு அவள் அம்மா சொல்லியிருக்கலாம். அதனால் இவர் என்ன பண்ணார், பல் தேய்ச்சினார், கடகடன்னு தேய்ச்சினார், குளிக்க கூட இல்லை. சரி, முதல் வேலையாக போயிட்டு இங்கே ஏதாவது பசு அவர் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை, எங்கே இருக்கும் தேடணுமே. முதல்ல போய் அந்த குளிரில் போய் இவர் எல்லா இடத்துலையும் தேடணும். குளிர்கான அந்த இதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கணும். அவர் அப்போ ஒரே குளிராக இருக்கும். அங்கே போய் எந்த இடத்துல பசு இருக்குன்னு பார்த்து அதனுடைய காதில் சொல்லணும். இது அது வேறு தேட வேண்டியிருக்கு, யார்கிட்டே பேசணும். இப்போ காரகாலத்தால் டைம் 4 மணிக்கு வந்தவுடனே 4:05 4:10 அவர் வெளில கிளம்பிடலான்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு கதவு திறக்கிறார். திறக்கும் போது பார்த்தா சூடாக நியூஸ் பேப்பர் போட்டிருக்கான். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் தான் அது. 9th January 1994 அதனுடைய நியூஸ் பேப்பர். ஃபஸ்ட்டு பேஜில் மகாபெரிவா சித்தியானதை பற்றியான நியூஸ். 8 January 1994, அதாவது ஒரு நாள் முன்னாடி, அன்றைக்கி சித்தியாக இருக்கா அப்படிங்கிற பற்றியான ஒரு இது ஃபோட்டோ போட்டு அது இப்போ மகாபெரிய சித்தியாக இருக்கா அப்படிங்கிற பற்றி அதில் விஷயங்கள் வந்திருக்கு. அதாவது இவர் சரியாக அவர் எப்போ வந்து இவருக்கு வந்ததோ பெரியவா சித்தி ஆகும்போது இவருக்கு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அவ்வளோதான். இவருக்கு கொஞ்சம் லேட்டாக சொல்லியிருக்கார். மகாபெரிவா வந்து மத்தியான சித்தி ஆனாலும் இவருக்கு லேட்டாக சொல்லியிருக்கார். ஆனால் அப்புறம் சொல்கிறார் இவர் அந்த இன்டர்வியூவில், பெரியவா சித்தி ஆகிட்டா அது வந்து ஏதோ நான் வந்து சரியான கணா இல்லை அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் பெரியவா அப்படிங்கிறவர் வந்து பரமேஸ்வரனாக இருந்து அவர் ஒரு மனுஷ ரூபத்தில் வந்து அவர் ஒரு சன்னியாசியாக அங்கே இருந்துட்டு மடத்தை நிர்வாகம் பண்ணிட்டு அவர் பரமேஸ்வரனாக தான் திருப்பி கைலாசத்துக்கு போயிருக்கார். அதை நம்மளால் அந்த நேரத்தில் அது புரியலை, சரியாக அதை வந்து நம்ம தோணலை. அதனால நான் அது மோசமான கணான்னு நினச்சேன். அதனால் பெரியவா என்ன பண்ணான்னா, நீ போய் இதை பசுக்காதில் எப்படி சொல்லுவா, மோசமான கணானா தானே நீ சொல்லணும், இது நல்ல கணா தானே, நான் வந்து கைலாசத்துக்கு தானே போயிருக்கேன் அப்படின்னு பெரியவாளே தன்னை வந்து பசுக்காதில் போக விடாமல் தடுத்துட்டா அப்படின்றார். அதுதான் இது விஷயம். ஜெய் ஜெய்சங்கர் ரவிசங்கர் மகாபிரிய பாதவிச்சரணம்.